ப்ரோ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க. எல்லாம் காலி ஆயிடுச்சு. முதல்ல ரெண்டு தானே சூடாக எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்படி பறக்கும் போது அனல் பறக்கும் போது டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 12:30 வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அனல் பறக்கும். அப்படி ரைஸ் எடுக்கும்போது அப்படி சூப்பராக இருக்கும். அப்போ வரணும். எவ்வளோண்ணா எவ்வளோ சொன்னீங்க? 100. ரைஸ் அப்போ நம்ம வாங்கி அந்த பிரியாணி இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன். என்ன ஸ்டேஷன்லாம் நான் அப்புறமா கடைசியாக சொல்கிறேன், வாங்குவோம். இப்படி தான் இருக்குமா சார்? எஸ்ஐ காமேஸ்வரன் சார் வர சொன்னார் சார். ஆமாம் சார். நன்றி சார். சார் இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க? ஐயோ சார் பிரியாணி சாப்பிடுங்க சார். என்ன வெளில விடுங்க சார், எங்கள் அம்மா நான் கட்டிகிட்டு இருப்பாங்க சார். பிரியாணி சாப்பிட வச்சு சார். கைஸ் அப்போ தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றோம்னா தான் கேஸ் போட்டு பெரிய ஆக்கிடாதுங்களா ப்ளீஸ்டா. வாசனை அடிக்குது கைஸ். பிரியாணி बहुत अच्छा கைஸ், बहुत अच्छा. வேணும்னா என் கூட வந்து ஜெயிலில் உட்காந்துக்குவாங்களா? அப்போ கைஸ் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குது. தண்ணி இருக்குது அப்புறம் இல்லையா? கைஸ் அப்போது இதுதான் நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன். இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும் கைஸ். அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே வந்து மேப்பு, இந்த வேர்ல்டு மேப்பு, சிங்கம் சூர்யா மாதிரி கண்டம் விட்டு கண்டம் தவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியா மேப்பு, தீரன் மாதிரி வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போய் பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து காவல்துறை உங்கள் நண்பன். இது யார் ரூமுன்னு தெரியலையே, சரி விடுங்க. இது வந்து பெரிய அதிகாரி ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேருக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன், ஆனால் பார்க்கறதுக்கு லேட்டாக பேய் பங்களா மாதிரி தான் இருக்கும். அட்டோபாவி கைஸ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எல்லா செட்டப்பும் வச்சுக்கிறாங்க. டடைங் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அட்டி போடுறதுக்கு சேரு, ஏட்டு எஸ்ஐ எல்லோரும் வந்து உட்காந்து பேசி போட்டுக்கலாம் நம்ம. திருவள்ளுவர் ஃபோட்டோ. அப்புறம் ஐயோ யாருன்னு தெரியலையே, இவங்க உண்மையான போலீஸ் நினைக்கிறேன் கைஸ். அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் அப்புறம் கைஸ், இதில் தான் நான் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது வந்து என்னோடய செல்லு. இங்கே தான் என்னை வந்து பூட்டி அடித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த செல் டூர்லாம் பார்க்கலாம்னா கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் போகாதீங்க, என் கூட அங்கே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த செல்லில் வந்து ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கும் போல். ஜாலியாக ஒரு வேலை குடும்பம் நடத்துவாங்க. பக்கத்துலேயே பானை தான் வச்சுருக்கிறாங்க, நான் காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு காற்று வர்றதுக்கு பின்னாடி ஓட்ட வச்சுக்கிறாங்க, எகிரி குச்சி போயிடலாம் இந்த பக்கம் இந்த பக்கம். அப்போ அவ்வளோதான், செம்ம பெருசாக இருக்குது. ஒரு 1 BHK கட்டலாம் இதுக்குள்ளே. இதில் வந்து இப்படி தான் உண்மையிலே ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குமான்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அதை லாக் பண்ணுங்கள். நோ சான்ஸ் கைஸ். அப்போ இப்படி தான் உண்மையிலேயே இருக்கும். ஹேண்ட் கஃப்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சு காட்டுறேன். ஓகே. அப்புறம் இன்னொரு செல் இருக்குது. இது வந்து குட்டி செல், சோட்டா பேட்டா கிரைம் செய்கிறவங்களுக்கு போல. இது வந்து அதான் பெருசு, அதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து ஏதோ அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒன்றுக்கு போகவே முக்குக்கு போனோம் கைஸ். இங்கே ஒரு வாண்டட் போஸ்டர் இருப்பாங்க கைஸ். அங்கே பாருங்க. ஐயோ அது கைஸ், ஐயோ கட்டாதீங்க என் ஃபோட்டோ கைஸ். ஓ மை காட், கிரிஞ்சா இருக்குல்ல. என் ஃபோட்டோ எப்படி இருந்ததுன்னு தெரியல. நிறைய பேர் வந்து என் ஏரியாவில் வந்து ரவுடின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கைஸ், நான் எவ்வளோ பேர் ரவுடின்னு. என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ வர வேண்டியது தப்பிச்சுக்கிறேன் எப்படின்னு தெரியல. ஸ்டார்ட்.
இதெல்லாம் பார்த்து எந்த ஒரு ஒரிஜினல் போலீஸாரும் அஃபெண்ட் ஆகிடாதீங்க சார். நான் சும்மா ஏதோ சீன் கட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இது பக்கா போலீஸ் ஸ்டேஷன் செட்டப். இங்கே உட்காந்து நான் சாப்பிட்டோம் இந்த வீடியோக்காக கைஸ். அப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன டாஸ்க்லாம் முடிச்சாச்சு. இது வந்து ஆக்சுவலாக உண்மையான போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது. உண்மையான போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் அப்படி பண்ணால் வந்து கேஸ் ஆகிடுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்கார் சொன்னார், அவரே கேஸ் போடலனாலும் வேறு யாராவது கேஸ் போட்டாங்கன்னா கேஸாம். விக்னேஷ் ப்ரோ உங்களுக்கு சொல்லுங்கள். அதனால் வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ரிஸ்க்குலாம் கேட்காதீங்க. இது ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, இந்த சீரியலுக்கு, அப்புறமா வந்து மூவிக்கெலாம் கொடுப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஏதாவது சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. நாங்கள் கையில் காலில் வந்து எவ்வளோ கம்மி பண்ணாலுமே அது வந்து எங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து நினைக்க தேவையில்லை அப்போ நாங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்துருக்குறோமே, நாங்கள் முட்டாளா, நீ என்னை ஏமாத்துறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுக்கு ரெண்டே வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதுக்கு பேசாமல் நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன். அதனால வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். ஒன்று தேடி பண்ண முடியாது அப்படின்ற சேலஞ்ச் எல்லாம் தேடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை. அப்புறம் கைஸ் சொல்ல வந்துட்டேன், இது உள்ள ரெஸ்ட் ரூம்லாம் கூட வச்சுருக்காங்க. அதுக்குன்னு போலீஸ் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குலாம் காட்ட சொல்லாதீங்க. நார்மலாக ஜென்ரலாக வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வச்சு பக்கமாக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், ஒரு நல்ல ஸ்பேஷியஸான இடம். இவ்வளோதான் சொல்ல வந்தேன். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. 8 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். போட்ட காசாச்சு எடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெருசாக நான் வீடியோ போடுறேன். இல்லைன்னா போட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் கைஸ், எல்லாமே காட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்பாக்கு பட்டா.